ரொம்ப சீக்கிரமே என்ன நீங்க நெருங்கிடுவீங்க மாதிரி தெரியுது. டேய் டேய் யாரா நீ? தில்லு இருந்தா நேர்ல வாடா. நீங்க காசு வாங்கிட்டு காக்கி சட்டையை கேவலப்படுத்துற ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரிய வைக்கிறீங்க. டேய் 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 நீ தானடா எனக்கு சாம்பல் அனுப்பினவன். டேய் பொறுக்கி, நீ சரியானவனுக்கு பிறந்திருந்தா என் முன்னாடி வந்து நிக்கணும்டா. என் முன்னாடி வந்து நில்றா பார்க்கலாம். வாடா. டேய் என்னடா பேச மாட்டேங்கிற? டேய் பேசுறா. டேய் எங்கடா இருக்க நீ? இவ்வளவு நேரம் பெரிய இவன மாதிரி பேசிட்டு இருந்தால. வாடா என் முன்னாடி வாடா. நான் உன் முன்னாடி வரணுமா? ஏய், நான் உன் முன்னாடி வந்தா ஒண்ணு நீ காக்கி சட்டையை இழக்கணும், இல்ல உன் உயிரை இழக்கணும். பரவாயில்லையா? பொறம்போக்கு வாடா, நீ பொழந்துடுறேன். போலீஸ்காரன்னா என்னன்னு காட்டுறேன். வாடா. Sir, I am Pasupati, nice ACP meeting, sir. சார், இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுல எந்த அப்ஜெக்ஷனும் எனக்கு கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி சார், வா. ரத்னகுமாரி கிட்ட சொல்லி கேஷ் பில்லும் வவுச்சரும் இருக்கிற அந்த ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லு. போ. சரிங்க சார். உடனே வர சொல்லு. உடனே வர சொல்றேன் சார். சார், கேத்ரின் ஆபிச்சரி காலம்க்கு நம்ம கம்பெனிக்கு செக் மூலமா தான் பணம் வந்திருக்கு. அப்படியா? அந்த செக்கோட டீடைல் சார். சரிம்மா, நீ போ. ஓகே சார். சார், செக் மூலமா தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க சார். நீ தானே ஃபோன் பண்ண? ஆமா சார். எங்க அந்த காரு? அதுவும் அங்க நிக்குதே, அந்த கார் தான் சார். அந்த கார்ல 2 பொண்ணுங்க இருக்காங்க சார். ஓ, அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வேற ஒரு கார் வருது. அதுல இருந்து ஒரு ஆம்பளை இறங்குறான் சார். கார் உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் வெளியில வர மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார். அப்படியா? ஆமா சார். நம்ம ஏரியாவிலேயே பிரார்த்தனை நடக்குதா? யோ, என்ன பண்றீங்க? ஏய் ஏய் என்ன சொல்ற மணி? ரத்னகுமார் வீட்டுக்கு வரலையா? ஆமாங்கண்ணா. ஸ்டேஷனுக்கு போன் போட்டா அங்கேயும் வரலன்றாங்க. அது மட்டும் இல்ல, 4 நாளுக்கு முன்னாடி டிஐஜி செண்பக பாண்டியன் சார் வர காணுமா? என்னது? டிஐஜி செண்பக பாண்டியன் காணுமா? ஆமாண்ணே. வீட்ல எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்கண்ணே. நீ ஒன்றும் பயப்படாதப்பா. நான் கமிஷனர் ஆஃபீஸில் பேசி விசாரிச்சு நான் ரத்னகுமாரை எப்படியாச்சும் உங்ககிட்ட பேச வைக்கிறேன். ஏதாவது அர்ஜென்ட் டியூட்டியில் போட்டிருப்பாங்க. சிக்னல் இல்லாத ஏரியாவில் மாட்டியிருப்பான். சரியா? சரிங்கண்ணே. ரைட். ம், என்ன இது?
நீ என்கிட்ட கொடுத்த சாம்பல்ல குண்டூசி முனை அளவுக்கு சில எலும்பு துகள்கள் கிடைச்சது. அத சோதனை பண்ணி பார்த்ததுல அந்த லெட்டர்ல எழுதியிருந்த மாதிரியே அது மனித சாம்பல் தான். அப்புறம் அது ஒரு ஆணோட உடம்ப எரிச்ச சாம்பல். வயசு 50ல இருந்து ஒரு 60க்குள்ள இருக்கு. 4 நாளுக்கு முன்னாடி டிஐஜி செண்பகம் பாண்டியன் சார வேற காணுமாமே. அது சாம்பல் இல்ல, மனித அஸ்தி. எரிச்சு முடிச்ச உடனே அப்படியே சூடா கலெக்ட் பண்ணி உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒரு பெரிய எலும்பு துண்டு கிடைச்சிருந்தா எக்ஸாக்டான வயசை கூட சொல்லியிருப்பேன். இதுவே நீ அபிஷியலா வந்திருந்தீனா மும்பையில் இருக்கிற நேஷனல் ஃபாரன்சிக் லெபார்டரியில செக் பண்றதுக்கு அனுப்பியிருக்கலாம். அதுவே ஒருவேளை இறந்த பெரியவரை விஷம் வச்சு கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அதை கூட கண்டுபிடிச்சிடலாமே. கண்டிப்பா இந்த சாம்பலுக்கு சொந்தமானவர் ஒரு வயசான ஆண் தான் இல்லையா? ஆமா. ஏன் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இந்த கேஸ ஆபீஷியலா கொண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்? ரிட்டையர்ட் டிஐஜி செண்பக பாண்டியனை 4 நாளா காணல. அவருக்கும் நீ சொல்ற வயசு தான். என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரத்னகுமார்ன்ற இன்ஸ்பெக்டரையும் நேத்துல இருந்து காணல. இது வரைக்கும் என்கிட்ட விளையாடுறவன் வேற ஏதோ மோட்டிவேஷனுக்காக தான் மோதுறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, நாங்க 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு ஆட்டம் காட்டுறான்னு தெரிஞ்சு போச்சு. அவனை எப்படியாவது பிடிச்சிடணும். வர
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.